நமஸ்காரம். இந்திய ஸ்டார்ட் அப் உலகின் பரபரப்பான நிச்சயமற்ற பயணத்தில் உங்களை வரவேற்கிறோம். மாற்றமும் நிச்சயமற்ற தன்மையும் தான் ஸ்டார்ட் அப் உலகில் மாறாத உண்மைகள். இந்த சவால்களை எதிர்கொள்ள காலத்தால் அழியாத ஒரு தத்துவம் நமக்கு வழிகாட்டும். அது குழப்பங்களுக்கு மத்தியில் நிலைத்து நின்று நீடித்த வெற்றியை பெற உதவும். இன்று நாம் ஸ்டோயிசிசம் என்ற தத்துவத்தையும் அது நவீன இந்திய தொழில் முனைவோருக்கு எப்படி பொருந்தும் என்பதையும் ஆராயப் போகிறோம். ஸ்டோயிசிசம் என்பது பண்டைய கிரேக்க நாட்டில் தோன்றிய ஒரு தத்துவம். இது உணர்ச்சிகளை அடக்குவது பற்றியது அல்ல, மாறாக உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவற்றை சரியாக கையாள்வது பற்றியது. ஸ்டார்ட் அப்களுக்கு இது மன உறுதியையும் நெறிமுறைமிக்க தலைமையையும் செழிப்பான வணிகத்தையும் உருவாக்க உதவும். சவால்கள் நிறைந்த சூழலிலும் தொழில் முனைவோருக்கு இது மிகவும் பொருத்தமானது. இந்த வீடியோவின் நோக்கம் ஸ்டோயிக் கொள்கைகளையும் இந்திய ஸ்டார்ட் அப் மனப்பான்மையுடன் அவை எப்படி பொருந்துகின்றன என்பதையும் ஆராய்வதே. இந்த கொள்கை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் மட்டுமே நமது முயற்சிகளை செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. சந்தை ஏற்ற இறக்கங்கள், முதலீட்டாளர்களின் மனநிலை, போட்டியாளர்களின் நடவடிக்கைகள் போன்றவற்றை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நமது முயற்சி, நமது முடிவுகள், சவால்களுக்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பவை நமது கட்டுப்பாட்டில் உள்ளன. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தோசா பிளாசா நிறுவனர் பிரேம் கணபதி. அவர் சந்தை நிலவரத்தையோ முதலீட்டாளர்களின் விருப்பத்தையோ கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் தனது தயாரிப்பை செம்மைப்படுத்துவதிலும் ஒரு வலுவான பிராண்டை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தினார். ஆரம்பகால பின்னடைவுகள் இருந்த போதிலும் தனது கைவினைத்திறனில் அசைக்க முடியாத கவனம் செலுத்தி ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இதுவே ஸ்டோயிக் கொள்கையின் நேரடி பயன்பாடு. சவால்களை பின்னடைவுகளாக பார்க்காமல் கற்றுக்கொள்வதற்கும் வலிமையடைவதற்கும் ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். ஸ்டோயா ஸ்கூல் நிறுவனர்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒவ்வொரு தடையும் அவர்களுக்கு ஒரு பாடமாக மாறியிருக்கும். அது அவர்களின் தயாரிப்பையும் குழுவையும் செதுக்கியிருக்கும். தடைகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை என்பதை ஸ்டோயிசிசம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த கொள்கை உணர்ச்சிவசப்பட்ட எதிர்வினைகளை தவிர்த்து சூழ்நிலைகளை புறநிலையாக பகுப்பாய்வு செய்ய வலியுறுத்துகிறது. சாதக பாதகங்களை எடை போட்டு தகவலறிந்த தேர்வுகளை செய்ய வேண்டும். தரவு அடிப்படையிலான முடிவுகள், மூலோபாய திட்டமிடல், வணிக மாதிரியை பற்றிய தெளிவான புரிதல் ஆகியவை அவசியம். உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்லாமல் தர்க்கத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டும். ஒரு தலைவராக நேர்மை, நியாயம், பச்சாதாபம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உதாரணமாக, ரிலையன்ஸ் நிறுவனத்தை உருவாக்கிய திருபாய் அம்பானி தனது துணிச்சலான மற்றும் நெறிமுறைமிக்க தலைமைத்துவத்தால் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினார். அவர் தனது குழுக்களுக்கு முன்மாதிரியாக இருந்து சிறந்து விளங்க அவர்களை ஊக்குவித்தார். இது ஒரு வலுவான நிறுவன கலாச்சாரத்தை வளர்க்கிறது. சிறந்த திறமைகளை ஈர்த்து தக்க வைத்துக் கொள்கிறது. நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை உருவாக்குகிறது. சுய கட்டுப்பாடு என்பது ஒழுக்கம், சுய விழிப்புணர்வு, தொடர்ச்சியான சுய முன்னேற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. உணர்ச்சிகளை கையாள்வது, நிதானமாக இருப்பது, ஒருபோதும் கைவிடாமல் இருப்பது ஆகியவை இதில் அடங்கும். தீவிரமான ஸ்டார்ட் அப் அழுத்தத்தை சமாளிப்பதற்கும் கவனம் செலுத்துவதற்கும் மன உறுதியுடன் இருப்பதற்கும் நல்வாழ்வை பராமரிப்பதற்கும் இது மிகவும் முக்கியம். ஸ்டோயா ஸ்கூல் போன்ற ஸ்டார்ட் அப் கலாச்சாரங்கள் தினசரி பிரதிபலிப்பு மற்றும் தொடர்ச்சியான கற்றலை ஊக்குவிக்கின்றன. ஸ்டோயிசிசம் ஒரு குழுவின் மனப்பான்மையை வடிவமைக்க உதவுகிறது. அழுத்தத்தின் கீழ் அமைதி, கூட்டு பொறுப்பு, கருத்துக்களை வரவேற்கும் மனப்பான்மை ஆகியவற்றை இது வளர்க்கிறது. இந்திய ஸ்டார்ட் அப் குழுக்கள் மனநிறைவு, பிரதிபலிப்பு, மன உறுதி ஆகியவற்றை எவ்வாறு பயிற்சி செய்கின்றன என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. இது நம்பிக்கை கட்டமைப்பிற்கும் தகவமைப்பு தன்மைக்கும் நீடித்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கிறது. ஸ்டோயிக் நற்பண்புகள் தர்மம் மற்றும் கூட்டு நன்மை போன்ற இந்திய மதிப்புகளுடன் இணைகின்றன. நற்பண்பு சார்ந்த தலைமைத்துவத்தால் வழிநடத்தப்படும் ஸ்டார்ட் அப் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் நம்பிக்கையை உருவாக்குகின்றன. இந்த நெறிமுறை அணுகுமுறை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நன்மை பயக்கும். பல இந்திய தொழில் முனைவோர் ஸ்டோயிக் போன்ற கொள்கைகளை தங்கள் வெற்றிக்கு காரணம் கூறுகின்றனர். அமோர் ஃபாட்டி, விதியை நேசிப்பது, மற்றும் மெமெண்டோ மோரி, மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு போன்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது சோர்வை
தவிர்ப்பதற்கும் அர்த்தமுள்ள இலக்குகளில் கவனம் செலுத்துவதற்கும் அவர்களுக்கு உதவியது. இந்த தத்துவங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியையும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்ளும் தெளிவையும் வழங்குகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், ஸ்டோயிசிசம் என்பது ஒரு விரைவான தீர்வு அல்ல, இது ஒரு வாழ்நாள் பயிற்சி. இது நிறுவனங்களுக்கு வெற்றிகரமான வணிகங்களையும் அர்த்தமுள்ள வாழ்க்கையையும் உருவாக்க உதவுகிறது. மன உறுதியை வளர்ப்பது, நேர்மையுடன் வழிநடத்துவது, இந்திய பொருளாதாரம் மற்றும் அதன் அப்பால் நீடித்த தாக்கத்தை உருவாக்குவது ஆகியவற்றுக்கு இது வழிவகுக்கிறது. இன்றே உங்கள் ஸ்டோரி பயணத்தை தொடங்குங்கள். கொள்கைகளை ஆராயுங்கள், அவற்றை உங்கள் வணிகத்தில் பயன்படுத்துங்கள், ஒரு பெருமைமிக்க எதிர்காலத்தை உருவாக்குங்கள். இந்த தலைப்பில் மேலும் அறிய எங்கள் சமூக ஊடக பக்கங்களை பின்தொடரவும். நன்றி. உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்றும் நேரம் இது. நக்ஷத்ரா அகாடமி இல் தற்போது ஆன்லைன் டிகிரி அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாய்ப்பு. நேரத்திற்கேற்ப வீட்டிலிருந்து படிக்கலாம். BBA, BCom, BCA, BA, MBA, MCom, MA, MSc, MCA போன்ற பல பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொழிலதிபர் ஆகஸ்ட் வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும் அல்லது உயர்கல்வி விரும்புகிறீர்களா? இதுதான் உங்கள் முடிவுக்கான வழி. DDE வாயிலாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் உங்கள் பட்டப்படிப்பை முடிக்கலாம். வேலைக்கு பக்கத்தோடு பயிலும் வகுப்புகள். புதிய உங்களது தொழிலில் உயர்நிலை நோக்க இப்போதே அழைக்கவும். உங்களது எதிர்காலத்தை இப்போதே கட்டி எழுப்புங்கள் நக்ஷத்ராயுடன். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். ஃபுல் பார்ட் டைம் சேர்க்கைக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கிராம். புதிய பிரமாண்டமான ஆஃபர். பதிவு கட்டணம் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. இடங்கள் மிக குறைந்தது. இப்போது சேருங்கள். தொடர்புக்கு